ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்க போகிறோம். அண்ட் சாரி, இங்கே வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் 2026 ஃபஸ்ட்டு மிட்டம் 2026ஓட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்க போகிறோம். அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் பயத்தில் இருப்பீங்க, என்னடா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 10th வந்து ஒன்றும் பயப்படாத, நான் எப்படி படிக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் அது பார்க்கல, ஃபஸ்ட்டு போய் அது போய் பாருங்கள். அண்ட் நான் இப்போவும் சொல்கிறேன், ஃபஸ்ட் லெசன் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் லெசன் நான் ஒரு சம்மு சொல்கிறேன், அந்த சம்மு கண்டிப்பாக வரும். அண்ட் யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேஷன்ஸ் இருந்தால் டெரிவேஷன்ஸை நல்லா போட்டு பாருங்கள், டயக்ராமை நல்லா வரைஞ்சி பாருங்கள். டயக்ராமுக்கு கீழே வரக்கூடிய தியரி ஓனாக படித்து ஒரு 4 சென்டென்ஸ் எழுதுனா போதும், மீதியெல்லாம் டெரிவேஷன்ஸ் நல்லா போட்டு பாருங்கள், போதுமானது. ஸோ அதனால் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்த்து. இப்போ நான் 5 மார்க் எல்லாமே சொல்லிடுறேன், 2 மார்க் 3 மார்க்கும் சொல்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் படிச்சிங்கனாலே 50 அவுட் ஆஃப் 50 எடுத்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட் மிட்டம் 50 தானே வைப்பாங்க, அதுதான். அண்ட் 3 லெசன் நமக்கு வருது, 3 லெசனையும் சொல்லிடுறேன், நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்றுமே புரியாது, நான் சொல்கிறது கவனிங்க. யூனிட் 1 அண்ட் அதுக்கு முன்னாடி லைக் போடுங்க, 11th நிறைய பேருக்கு போய் சேரட்டும், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது, அதனால் போய் சேரட்டும். ட்ரையாங்கிள்லாம் ரேடார் மெத்தட், வேரியஸ் டைப் ஆஃப் எரர், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, தமிழ் மீடியத்துக்கு இங்கே நம்பர் போட்டிருக்க ரோமன் நம்பரோட. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். கிவ் எக்ஸாம்பிள் 1.15. இந்த கணக்கு வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. பெண்டுலம் அந்த டைமென்ஷன் கரெக்ட்னஸை பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.12 1.13 முடிஞ்சால் பார்த்துரு, ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 2ல் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் கண்டிப்பாக வரும். ஸ்கேலார் வெக்டர் 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோ, நல்லா படிக்கணும், எல்லா பாயிண்ட்டும் படி. கைனிமேட்டிக் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வேறு எல்லாம் முடிஞ்சா பாரு, பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 3 வந்து லீனியர் மொமெண்டம் அண்ட் ரீகாயில் ஆஃப் கன் எக்ஸாம்பிள். வெர்டிக்கல் மோஷன் ஹரிசாண்டல் மோஷன் தனித்தனி 5 மார்க்கு. சென்ட்ரிபிட்டல் சென்ட்ரிஃபியூகல் எல்லா பாயிண்ட்டுமே படிங்க, டிஃப்ரென்ஸு. அடுத்த மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், இதுதான் யூனிட் 3. இதை மட்டும் ஒழுக்கமாக படிங்க, நம்பர் போட்டிருக்கேன். யூனிட் 1ல் 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். 2 மார்க் இவ்வளோ தான் இருக்குது, 3 மார்க் 3 தான் இருக்குது புக் பேக்கில். அங்கே ரோமன் நம்பர் போட்டிருக்கேன், அதை வச்சு நீங்கள் குறிச்சிக்கோங்க. ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் வந்து புக்கின்னு, யூசஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் புக்கின்னு. எக்ஸாம்பிள் 1.14 வந்து எக்ஸாம்பிள் இருக்கும், நீங்கள் அந்த சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 2. யூனிட் 2ல் 2 மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபைன் ரேடியன், டிஃபைன் வெக்டார், டிஃபைன் ஸ்கேலார். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்க 2 மார்க் தான் இருக்கும், அதனால் தயவுசெய்து எல்லாமே படிச்சிருங்க. 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, டிஸ்டன்ஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் இருக்கும். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் புக்கின்னு படிச்சுக்கோ, 3 மார்க். யூனிட் 3ல் 2 மார்க் வந்து ஈஸி. நியூட்டன்னா, இனர்சியா, இதெல்லாம் 10th படித்தாச்சு. இனர்சியல் ஃப்ரேமு, ஸோ இதெல்லாம் 10th படித்தாச்சு, அதனால் ஓகே. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரோமன் நம்பர் 2லே 3 மார்க்கும் இருக்குது. ஸோ அதனால் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. தேர்ட் ரோமன் நம்பர் செகண்ட் ஒன் லாமிஸ் தியரம் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸ் படிச்சுக்கோங்க. புக்கின்ல வந்து ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் டிஃப்ரென்ஸ் ஒரு 3 பாயிண்ட்டாக படிச்சுக்கோங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் 3 லாவும் தெரிஞ்சு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஸோ இப்போவும் சொல்கிறேன், நீ 10th இருக்கிற மாதிரி புக்கின் படிக்கணும், புக் பேக் மட்டும் நம்பி போகாது 10th இருக்கிற மாதிரி. ஆனால் நான் சொல்கிற கொஸ்டின் படித்தாலே போதும், ஃபிசிக்ஸில் புக் பேக்கே வந்துடும். நான் சொல்கிறது மட்டும் படித்தா போதும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் யூனிட் 1 எக்ஸாம்பிள் இந்த சம்மெல்லாம் பாருங்கள். அண்ட் எக்ஸசைஸில் இந்த சம் பாருங்கள், இது 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 2ல் இவ்வளோ சம்ஸ் இருக்கான, எல்லா சம்மே ஈஸியான சம்மே. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் மட்டுமே பார்த்தா போதும். யூனிட் 3லேயும் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தா போதும், இந்த சம்மெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படித்தா தான் ஃபிசிக்ஸ் எழுத முடியும்ட்டெல்லாம் இல்லை. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படிக்காமல் 47 மார்க் எடுக்கலாம். எவ்வளோ? 47 மார்க் எடுக்கலாம். 50க்கு சொல்கிறேன், 50க்கு. ஸோ அதனால் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படித்து பயப்படாத. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படி, அதை படிச்சுட்டு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கெல்லாம் அடுத்தடுத்த நாள் வந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு மேக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்டே டியூனில் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. தேங்க்யூ.